ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 தமிழில் ஃபஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் ஆன்சர்ஸ் தான் அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், ஓகேங்களா, அந்த விடை குறிப்புகளை வந்து பார்த்துடலாம். அதில் 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்தில் இயல் 1 முதல் பாடத்தில் வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற ஒரு லெசன். ஸோ ஒரு செய்யுள் பகுதி தான் அது, ஓகேங்களா. ஸோ அந்த செய்யுள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி இயற்றிய ஒரு செய்யுள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதிப்பீடுன்னு சொல்லிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுலேருந்து ஒரு 5 வினாக்களும், நயமறிக அதாவது எதுகை மோனை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷினும், அதுக்கப்புறம் குறுவினா சிறுவினா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை குறிப்புகளை பார்த்துடலாம் வாங்க. ஸோ வாங்க இப்போ வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். 6th தமிழ் கைடு டேர்ம் 3 லெசன் 1, அதாவது 1.1 அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு முதல் இயரில் இருக்கக்கூடிய அந்த செய்யுள், அதுதான் வந்து 1.1. அதுக்கப்புறம் உரைநடை பல இது வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அது மட்டும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கான கொஷின் வந்து பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது வந்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து திருக்குறள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரண்டாவது வினா வந்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் காவிரி கரை, அதுதான் இங்கே வந்து போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கலைக்கூடமாக காட்சி தருவது டேஷ் சிற்பக்கூடம், கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நான்காவது நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை, ஓகேங்களா. ஸோ நூலாடை அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை ஃபஸ்ட் ஆப்ஷன். எதிர்கூட்டல் ஒலிக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எதிரொலிக்கும், எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து வந்து எதுகை சொற்களும் மோனை சொற்களும் அந்த செய்யுள் பகுதியிலிருந்து எழுதணும். மோனை சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புதுமைகள் பூமியின், அது குறில் நொடியில் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, மேக்ஸிமம் ஒரே மாதிரி வர மாதிரி எழுதலாம். காளிதாசன் காவிரி கரை கா கா ஒன்றி வருகிறது. புல்வெளி புன்னகை பூ பூ என்ற முதல் எழுத்து ஒன்றி வருகிறது. அதே போல் அன்னை அந்நிய கல்லை கட்டி அண்ணல் அறத்தின், இதெல்லாம் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை தான் மோனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து எதுகை வந்து இரண்டாம் எழுத்து மெய்களை மெய்யுணர்வு அன்னை அந்நிய, ஓகேங்களா. இது அதுக்கு அடுத்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா தாராபாரதியின் பாடல் இடம்பெற்ற கவிஞரின் பெயரை குறிப்பிடுக. அந்த தாராபாரதி வந்து எந்தெந்த கவிஞர்களை குறிப்பிடுறாருன்னு பார்த்தோன்னா திருவள்ளுவர், காளிதாசர், கம்பர் ஆகியோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைந்து கவிஞர் காட்டும் காட்சி எழுதுக, அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுவினா தாராபாரதியின் பாடலின் கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக, அது புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த பேஜுக்கு வந்துடும், ஓகேவா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. 6th தமிழ் கைடு டேர்ம் 3 லெசன் 1.1 தான் நமக்கு வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற ஒரு லெசன் வரும். நமக்கு இயல் 1 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் வரும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற உரைநடை வரும், வேலுநாச்சியார் வரும், அந்த கதைப்பகுதி வரும், துணைப்பாடும், அதுக்கப்புறம் 4 வகை சொற்கள் வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் 1.1ங்கிறது செய்யுள் பகுதி. இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.1. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக், என்ன சப்ஜெக்ட், என்ன ஸ்டாண்டர்ட் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.